அருமை செல்லக்குட்டிங்களா நம்ம இதோட முடிச்சுக்கணும் அப்படின்னு வந்து கண்டினியூ பண்ணலாம். ஜிமின் வந்து ஈவில் ஸ்மால் பண்ணிட்டு இந்த மாதிரி சொல்லியிருப்பான். இதோட தான் முடிச்சிருந்தேன். வாங்க இப்போ கதைக்குள்ளே போகலாம். ஜிமின் வந்து அந்த மாதிரி பேசிட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுறான். சைடு நீங்கள் வந்து அழுதுகிட்டு இருக்கீங்க, பயங்கரமாக அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா பண்ணி அம்மா என்னை ஏமாற்றிட்டாம்மா, தயம் தயம் ஏமாற்றிட்டாம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அப்படியே ஏங்கி ஏங்கி ஒரு மாதிரி அழுதுகிட்டு இருக்கீங்க. உங்கள் அம்மா வந்து கம்ஃபர்ட் பண்ணியிருக்காங்க உங்களை. சைடு நம்ம டைம் செம்ம கோவத்தில் இருக்கான். எனக்கு தெரியாது, அவ எனக்கு மட்டும்தான், இல்லைன்னா அவ எனக்கு கிடைக்கனாலும் பரவாயில்ல, அவ செத்துடணும், இந்த ஜம்மனுக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி கோவமா ஒரு சைக்கோ மாதிரி பேசிக்கிட்டு இருக்கான். தயம் வந்து ஜங்குக்கு இதை பார்த்துட்டு, என்னடா பேசுற, பைத்தியம் மாதிரி பேசாதடா, என்னாச்சு உனக்கு, பைத்தியம் பிடிச்சிருச்சா? ஆமாடா பைத்தியம் பிடிச்சிருச்சு, எனக்கு அவள் கட்டிக்கலாம்னா அவள் உயிரோடு இருக்கக்கூடாது, அந்த ஜிம்மினுக்கு மட்டும் கிடைக்கவே கூடாது, எனக்கு கிடைக்கனாலும் பரவாயில்ல, அவள் ஜிம்மினுக்கு கிடைக்கக்கூடாது, அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு செம்ம கோவமாக வந்து பேசிகிட்டு இருக்கான் ஜங்குக்கிட்ட. தயம் வந்து, தயம் நீ எல்லாத்தையும் தப்பு தப்பாக முடிவு எடுக்காத, இதுக்கு ஏதாவது ஒரு வழி இருக்குண்டா, ஏங்க இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, பைத்தியம் மாதிரி பேசாத, இது பாரு இந்த ஜம்மன் இன்னும் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான்னு தெரில, ஒருவேளை கண்டிப்பாக போயிருப்பான், இந்நேரம் போயிருப்பான், எனக்கு நல்லாவே தெரியும், கண்டிப்பாக போயிருப்பான் அவன் புஜ்ஜிமாவை பார்க்க. இது புஜ்ஜிமாவா? டேய் என்னடா பேசுகிற, அவன் விடுறா உன் ஒய்ஃபு, அவன் அப்படி தாண்டா கூப்பிடுவான் பெண்ணம்மா அவனை. ஓ அப்படியா, இது வேறையா? ஸோ இப்போ என்ன பண்ணுறதுன்னு மட்டும் யோசித்தாயான். ப்ளீஸ் கோவப்படாத. எப்படா கோவப்படாமல் இருக்க சொல்கிறான், எனக்கு வர ஆத்ததுக்கு அவனை என் கையாலே துடிக்கி துடிக்கி கொள்ளணும்டா. டேய் பொறுமைடா, பொறுமையாக இரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஜங்கு வந்து தயம் வந்து கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கான். இதை நம்ம ஜம்மனை வந்து உங்கள் வீடு தான் கிளம்பி வந்திருக்கோம். காலிங் பெல் அடித்தானோ உங்கள் அம்மா வந்து பார்த்துட்டு, யாரோ காலிங் பெல் அடிக்காங்க, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன், நீ அழிக்காமல் ஒழுங்காக படுத்து ரெஸ்ட் எடு சரியா அப்படி சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணிட்டு அப்படியே படுக்க வச்சுட்டு அப்படியே வந்து கதவை தான் திறக்க வராங்க. கதவை திறந்து பார்த்தோன்னே, ஜம்மன் நீயா, இங்கே என்ன பண்ணுற? ஆண்டி நான் என் ஒய்ஃபை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன். இங்கே பாருப்பா, அவளுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, நீனும் உன் ஒய்ஃப்னு நினச்சிக்கிட்டு இருக்கேன். ஆண்டி எனக்கு தெரியாது, அவள் என்னோடய ஒய்ஃப் தான், நீங்கள் அவளை பார்க்க மட்டும் என்னை விடுங்க ப்ளீஸ். பாருப்பா நீ ஒய்ஃப்லாம் இந்த மாதிரி நினச்சிருக்காத, உனக்குன்னு ஒரு லைஃப் இருக்குது, அதை போய் பாரு புரியுதா? பாருங்க ஆண்டி, எனக்கு அட்வைஸ் பண்ணுறதுலாம் எனக்கு சுத்தமாக பிடிக்காது, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. சரிப்பா கூப்பிடாத, அவள் உள்ள ரூமில் தான் இருக்கா, வா. சரி ஆண்டி நான் போய் பார்த்துக்கிறேன், நீங்கள் உங்கள் வேலை போய் பாருங்கள். சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா வந்து கிச்சன் வேலை பார்க்க போயிடுறாங்க. ஜிம்மின் வந்து நேராக ஸ்ட்ரைட்டாக உங்கள் ரூமுக்கு தான் வரான். செம்மையாக பெட்டில் உட்காந்து செம்மையாக அழுதுகிட்டு இருக்கீங்க. வந்து உங்களை பார்த்துட்டு உங்களை கூப்பிட்றான். இப்போண்டாட்டி புஜ்ஜிமா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டோன்னா நீங்கள் லைட்டாக தலையை வந்து பார்த்துட்டு ஜிம்மினை பார்த்தோன்னா ஒரு மாதிரி பயப்படுறீங்க, அப்படியே பின்னாடி பின்னாடி தள்ளி தள்ளி போகிறீங்க. ஜிம்மன் பார்த்துட்டு, இப்போ எதுக்கு நீ தள்ளி போகிற? நான் ஏதாவது பண்ணேனா? நீ அழுகிறது என்னால் பார்க்க முடியலடி, உன்னை கம்ஃபர்ட் பண்ண வந்திருக்கேன்டி புருஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஜிமின் வந்து பக்கத்தில் வரான். நீங்கள் வந்து இல்லை நீ பக்கத்தில் வராத அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறீங்க. டக்குன்னு வந்து ஜிமினை வந்து லாக் பண்ணிடுறோம் அவங்கள. நீங்கள் வந்து ஜிமின் என்ன பண்ணுற, ஃபிட்டுனா இங்கே பாரு, நான் உனக்கு சொல்கிறது உனக்கு புரியலையாடியோ, அந்த தயம் உனக்கு சரிப்பட்டு வர மாட்டான், ப்ளீஸ் புரியுதா, உனக்கு புரியலையா? பாரு தயம் நான் நினச்சி நீ இது பண்ணிக்கிட்டு இருக்குது எனக்கு சுத்தமாக பிடிக்கலடி. அது எப்படி நீ சொல்லலாம், அவர் என்னோட புருஷன் தெரியுமா? இங்கே பாரு என் புருஷன், என்னடி புருஷன்ட்டு இருக்கா, அடிச்சிட போகிறேன். இங்கே பாரு புஜ்ஜிமா, அவன் உனக்கு சரிப்பட்டு வரமாட்டான்டி, நான் மட்டும்தான் உனக்கு சரிப்பட்டு வருவேன். அவன் என்னென்ன வேலை பண்ணுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதனால் இப்போ கூட ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சு தான் நீ இந்த மாதிரி வீட்டுக்கு வந்திருக்கேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். உங்கள் அம்மா வீட்டுக்கு இல்லை, நான் வந்து எங்கள் அம்மா வீட்டுக்கு ரொம்ப நாள் ஆச்சுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து கிளம்பி வந்தேன். சமாளிக்காதடி, நடிக்காத, என்கிட்டயே நடிக்கிறியா? எதுக்கு நடிக்கணும்? பாரு உனக்கு தயம் சரிப்பட்டு வர மாட்டான், அவனோட எனக்கு டிவோர்ஸ் ஆயிடுச்சு புரியுதா, அவன் யாரோ நீ யாரோ தான் புரியுதா? மேன் ப்ளீஸ் மேன், நான் ஏற்கனவே புரியுது, நல்லா ஏமாந்துட்டு வந்திருக்கேன்னு. கஷ்டப்படுறது என்னால் பார்க்க முடியலடி, நீ கஷ்டப்பட்டா எனக்கு இங்கே வலிக்குதுடி. அந்த புரிக்கு நாய்
அவன் என்னென்ன வேலை பண்ணுறான்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். அதெல்லாம் நீ தெரிஞ்ச நீ தாங்கிப்பியா? சொல்லு, தாங்கிப்பியாடி புஜ்ஜிமா? என்ன புரியல புரியல புரியும், இப்போ புரியும். நான் சொல்கிறது நல்லா கேளு, காது கொடுத்து. அவன் என்னென்ன வேலை பண்ணுறான் நான் சொல்கிறேன். நீ போய் சொல்கிற, அவரெல்லாம் அப்படிலாம் பண்ணியிருக்க வாய்ப்பே இல்லை, எனக்கு தெரியும். நீ நீ என்னை நீ அடையிறதுக்காக நீ இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்க. பைத்தியம் மாதிரி பேசாத. உனக்கு புரியலையா நான் சொல்கிறது? உனக்கு ஒரு வீடியோ காட்டுறேன், அதை பாரு. இல்லை, நான் நம்ப மாட்டேன். நீ ஃபேக் வீடியோ வச்சு என்னை ஏமாத்துற. ஏய் லூசுத்தனமாக பேசாதடி பைத்தியக்காரி. ஃபேக் வீடியோ வச்சு ஏமாத்துறான். மயிராட்ட பேசாது. ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பாரு நீ சொல்லிட்டு ஃபோனை எடுத்து கையில் கொடுத்துட்றான். இந்த வீடியோ நீங்கள் பார்க்குறீங்க, பார்த்தோன்னா உங்களுக்கு அப்படியே செம்ம ஷாக்கு. நான் லைட்டாக ஸ்லோவாக திரும்பி பார்க்குறீங்க. ஜிமின் பார்த்துட்டு, பாத்தியாடி நான் சொன்னேன்ல அவனை நம்பாத, அவன் உன்னை நம்ப வச்சு அறுத்துருவான், கழுத்து அறுத்துருவான் சொன்னேன்னா இல்லையா? அவன் கூட வாழாத, நீ வந்துடு, என் கூட வந்துடு. எல்லாமே உனக்கு எடுத்து சொன்னேன், நீ எங்கே கேட்கிட்ட? என்னை பார்த்து பயந்து ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்க நீனு. பாரு அவன் என்னென்ன வேலை பண்ணியிருக்கான்ட்டு. இதை பார்த்து நீ நம்பலனா நீ கண்டிப்பாக அவனோட பைத்தியம் பிடிச்சவன் தாண்டி. எனக்கு மட்டும் ஏன் இப்படிலாம் நடக்குது என் லைஃப்பில்? எனக்கு மட்டும் எனக்கு பிடிச்சவங்க கிட்ட ஐயோ என்னால் முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரியா அழுதுகிட்டே அப்செட் ஆகி அப்படியே கீழே உட்காந்துடுறீங்க. சிம்மன் ஒன்றும் இல்லைடி, இங்கே ஃபோனை கொண்டா ஃபஸ்ட்டு. இங்கே பாரு, ஒன்றும் இல்லை, இங்கே பாரு அவன் வேணாண்டி ப்ளீஸ் டி. இதுக்கப்புறம் அவன் பேச்சையும் எடுக்காத. இங்கே பாரு அவன் கூட வாழவும் செய்யாத. இங்கே பாரு நான் உன்னை நல்லா பார்த்துப்பேன். உன்னை என்றைக்குமே நான் விட்டு கொடுக்க மாட்டேன் யாருக்கும். அவன் நல்லவனே இல்லைடி, புரிஞ்சுக்கோடி. அவன் உன்னை பேசி மயக்கி உன்னை மேரேஜ் பண்ணியிருக்காண்டி. வாழ்க்கையை கெட்டுக்கிறதுக்காக தாண்டி இந்த மாதிரி மேரேஜ் பண்ணி நடிச்சிருக்கான் தன்னால அவன்கிட்ட. ஏஞ்சமதி எனக்கு மட்டும் இப்படிலாம் நடக்குது. உன்னை நான் கெட்டவன் நினச்சேன், உன்னை ஹார்ட் பண்ணிட்டேன் ஜெமன். சாரி ஜெமன், என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லிட்டு செம்மையாக ஹக் பண்ணி அழுகுறீங்க. ஜிமினை ஹக் பண்ணி கம்ஃபர்ட் பண்ணுறான். ஒன்றும் இல்லைடி, நீ என் பொண்டாட்டிடி, உனக்கு அடிக்கிறதுக்கு உரிமை இருக்குது, திட்டுறதுக்கு உரிமை இருக்குது, என்ன வேணால் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குடி. நான் உன் புருஷன், நீ என் பொண்டாட்டிடி, நீ என்ன வேணால் பண்ணுறதுக்கு உனக்கு உரிமை இருக்குடி. இங்கே பாரு அப்செட் ஆகாத. இங்கே பாரு தயங்கு உனக்கு வேணாம், புரியுதா? அவன் மூஞ்சில் அடித்த மாதிரி பேசிடு. அதுக்கப்புறம் அவன் பக்கம் வந்தானா நான் பார்த்துக்கிறேன், சரியா? சரி ஜெம, நான் நீ சொன்ன மாதிரி அந்த தயம் எனக்கு சரிப்பட்டு வர மாட்டான். இல்லை, எனக்கு அவன் கூட நான் வாழ மாட்டேன். நான் அவன் கூட மட்டும்தான் வாழுவேன். நான் ஒன்று மேரேஜ் பண்ணிக்கணும் இப்போவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி அழுதுகிட்டே ஒரு மாதிரி பேசுகிறீங்க. அழுதுகிட்டே ஜிம்மனுக்கு இதை பார்க்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஒரு பக்கம் ஹாப்பியாகவும் இருக்கும் மேரேஜுன்னு நீங்கள் சொன்னோன்னே. சரி, கண்டிப்பாக நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், நாளைக்கே மேரேஜ் பண்ணிக்கலாம். உங்கள் அம்மாட்ட பேசி நாளைக்கே நம்ம மேரேஜ் பண்ணிக்கலாம், சரியா? ஒன்றும் இல்லை, நீ படு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை படுக்க வச்சிட்றான். நீங்கள் அப்படியே அழுதுட்டு டைட்டாக ஹக் பண்ணிட்டு, ஜிம்மன் என்னை விட்டு போகாது, என் கூட இரு ப்ளீஸ். நான் போக மாட்டேன்டி, உன் கூட தான் இருப்பேன் எப்பயுமே. என் பொண்டாட்டி புஜ்ஜிமா கூட தான் இருப்பேன். நீ தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களை கம்ஃபர்ட் பண்ணி தூங்க வச்சு அப்படியே தூங்கிடுறீங்க. அப்படியே தூங்க வச்சுட்டு அப்படியே ரூம் விட்டு வெளியே வரான். மெதுவாக வெளியே வந்துட்டு அப்படியே கதவை சாத்திட்டு அப்படியே உங்கள் அம்மாட்ட பேசிக்கிட்டு இருக்கான். அவன் நல்லவனே இல்லை ஆண்டி, புரிஞ்சுக்கோங்க நீங்களும். அப்பா இப்படிலாம் பேசுகிறேன், நீ நம்ப மாட்டீங்கன்னு எனக்கு தெரியும் ஆண்டி, இந்த வீடியோ பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாவும் பார்த்துட்டு செம்ம ஷாக்கு. அப்போ அது இந்த மாதிரி வேலைலாம்? ஆமாம், அவன் இந்த மாதிரி வேலை தான் பண்ணுறான். அந்த பொறுக்கி நாய் தாயாங்க நிறைய பொண்ணுங்களை அபியூஸ் பண்ணி வாழ்க்கையை கெடுத்திருக்கான் ஆண்டி. அது மட்டும் இல்லை, இந்த ஆதாரம் யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவன் மண்ணெண்ணெயை ஊற்றி இல்லை பெட்ரோலை ஊற்றி எரிச்சிருவான், குழி தோண்டி புதைச்சிருவான். அப்போ இது இப்படிலாம் பண்ணுறானா? தயம் நல்லவனே இல்லை, ரொம்ப மோசமானவன். கிட்ட போயிட்டு என் புஜ்ஜிமா எப்படி மாட்டினான்னு எனக்கே தெரியல ஆண்டி, ஆனால் ஏதோ பண்ணியிருக்கான் அது மட்டும் தெரியுது. தயங்கிட்ட மட்டும் என் பொண்டாட்டி, இவன் மட்டும் என் லைஃப்பை, என் பொண்டாட்டி லைஃப்பை மட்டும் கெடுத்துருவான்னு பயம் எனக்கு. இவ்வளோ கண் காய்ச்சிக்கிட்டே இருப்பேன். பயம் அடுத்து என்ன பண்ணுவான் ஏது பண்ணுவான் சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நான் முழிச்சு ராத்திரி ஃபுல்லாக முழிச்சு தான் இருப்பேன் இவளுக்காண்டியே.
என் பொண்டாட்டி என்னை பார்த்து பயப்படுறான். நான் தான் கெட்டவன், நான் தான் இவள் லைஃப்பை கெடுக்க வந்தேன்னு சொல்லிட்டு என்கிட்டயே ஒரு மாதிரி பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சா. இது உங்கள் அம்மாட்ட எல்லாமே சொல்லிடுறான். பொண்ணுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டிருக்க, ராத்திரி பகல் கூட பார்க்காம முழிச்சு நின்று அவளை பார்த்து கண் காமிச்சிருக்க. விஷயத்த சொன்னதுக்கப்புறம் தான் இப்போ தான் புரியுது அவன் எவ்வளோ கெட்டவன். பொண்ணு வாழ்க்கை நாசமாக போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கியப்பா. ஆனால் இந்த மாதிரி பையன் கிடைக்கிது, என் பொண்ணு ரொம்ப கொடுத்து வச்சுருக்கோம். சரி ஆண்டி, அந்த தயங்க புரிக்கி நான் பற்றி இவ்வளோ தெரிஞ்சுக்கிட்டீங்களே, அதுவே எனக்கு போதும். நான் உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணும். என்னப்பா சொல்லுப்பா. ஓகே, நான் உங்கள் பொண்ணு மேரேஜ் பண்ணிக்க போகிறேன். அது சம்மதம் தானே ஆண்டி? எனக்கு முழு சம்மதம்ப்பா. சந்தோஷம் ஆண்டி. தேங்க்ஸ் ஆண்டி. அப்பா தேங்க்ஸ்லாம் சொல்கிறேன். என் பொண்ணுக்கு அந்த மாதிரி ஒரு புருஷன் கிடைக்கிறதுக்கு ரொம்ப நான் கொடுத்து வச்சுருக்கேன் ஆண்டி. நான் போகிறேன். சரிப்பா. நான் வந்து உங்கள் மாட்ட சொல்லிவிட்டு அப்படியே நேராக உங்கள் ரூமுக்கு தான் வரான். அப்படியே மெதுவாக கதவை திறந்து அப்படியே பக்கத்தில் மெதுவாக வந்து உங்கள் பக்கத்தில் வந்து படுத்து அப்படியே கம்ஃபர்ட் பண்ணி அப்படியே நெத்தில் கிஸ் பண்ணிட்டு அப்படியே உங்களை பார்த்துட்டு ரசிச்சிட்டே இருக்கான். நம்ம தயம் வந்து செம்ம கோவத்தில் இருக்கும்போது கரெக்டாக அவனுக்கு ஃபோனுக்கு ஒரு கால் வருது. அப்படியே அந்த ஃபோனை எடுத்து பார்த்தோன்னா செம்ம ஷாக்கு. ஏடா அதோட இந்த எபிசோடு முடியுதே. தயம் வந்து எதுக்கு ஷாக்காக இருப்பான் அந்த கால் பார்த்து. எபிசோட் 4 அது எபிசோடில் பார்க்க நம்ம டைம் இருந்துச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பட்டன் எடுத்தீங்க. லவ் யூ சராங்க பூ ஷிப்பு. பாய்.